அண்மை செய்தி. கேரள மாநில மருத்துவ கழிவுகள் நெல்லையில் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். வணக்கம் ராஜா. தற்போது நெல்லையில் கழிவுகளை கொட்டியது யார்? தொடர்பான சிசிடிவி ஆய்வுகளும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். திருவனந்தபுரம் புற்றுநோய் மையத்தில் இருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளுக்கு எதிரான நடவடிக்கையை சார்ந்து திருநெல்வேலி சுத்தமல்லி காவல் நிலையத்தில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவியல் நடவடிக்கை மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் சாத்தியம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கொடுத்த தகவலின்படி புகார் தொடர்பாக BNS 271, 272 மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறை மூலம் அந்த கழிவுகள் ஆய்வுக்கு உட்படுத்தியதும் தகுந்த முறையில் கையாளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையால் சிசிடிவி பதிவுகள் உள்ளிட்டவை ஆய்வு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அரசின் உத்தரவுப்படி குற்றம் இழைத்தவர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திருநெல்வேலி சுத்தமல்லி பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் காவல்துறையினர். மேலும் விவரங்களுக்கு நன்றி ராஜா.